கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் அன்பு சகோதரர் சாமுவேல் எபனேசர் அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறீங்களா? சரி, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நீங்கள் சொல்லலாம். முதல்ல இதை பற்றி தானே அறிமுகம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, சாட்சி கேட்க எல்லாருக்கும் ஆண்டோட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். குறிப்பாக நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல போனால், ஆண்டோடைய கிருபையினால் பொய்சர் சிஎன்எஸ் சர்ச்சில் என்னுடைய சின்ன பிராயத்தில் 1980 வருஷம் கோயில் குட்டியார் வேலையை நான் ஆரம்பித்தேன். 1980 வந்து கோயில் குட்டியார் வேலையை ஆரம்பிச்சேன். ஆமாம் சார், கிட்டத்தட்ட 20 வருஷம் கோயில் குட்டியார் வேலை பார்த்தேன். 20 வருஷம் சர்ச்சை கட்ட அந்த கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்தேன். அந்த முடிகிற கோயில் கட்டி முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து எங்களுக்கு ஃபுல் டைம் ஒரு கோயில் குட்டியாரை போட்டாங்க சம்பளத்துக்கு. அந்த டைமில் தான் எங்கள் ஐயா சொன்னாங்க, நம்ம வீராரில் ஒரு சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே யார் உபதேசரை போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் சபை ஊழியர் சாமியல் இருந்தாங்க. எஸ் சாமியல் அவங்க பேர், என் பேர் இ சாமியல், இன்னொரு அண்ணன் கே சாமியல். நாங்கள் 3 பேர் சாமியல் இருந்தோம். 3 பேர் அங்கே இருந்தோம். 3 பேர். ஆமாம், 3 பேரும் சேர்ந்துருக்கும். சாமியல்னா எங்கள் 3 பேருக்கு இன்சில் போட்டு சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வீராரில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஈஸ்டில் ஒரு 6 குடும்பம் இருந்துச்சு. அதில் இப்போ இருக்கிற ஜீவா அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி. மற்ற எல்லாம் ஃபேமிலி அதுக்கு பேர் வந்தாங்க. ராஜேந்திரன், மகேந்திரன் 2 பேர். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் என்னையை பார்த்துட்டு எங்கள் சர்ச்சு மெம்பர்ஸ் சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் போக முடியுமா அப்படின்ட்டு. அப்போது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. ஆனாலும் நான் ஆஃப் டே லீவ் போட்டு ஒவ்வொரு வாரமும் காலையில் 7 மணிக்கு ஆராதனை வீரார். அப்போ நீங்கள் முதல்ல வந்து கோயில் குட்டியாக இருந்தீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து வீரார் சபையில் வந்து சபை ஊழியரா இப்படி உங்கள் ஊழியம் வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. ஏன்னா 20 வருஷம் கோயில்கிட்டே வேலை பார்க்கும்போது எனக்கு வேலையாக அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, அந்த கோயில்கிட்டே வேலை முடிஞ்சதுக்கு பிறகு நான் இனி முடியும் செய்யக்கூடாது, இனி நம்ம வேலை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆண்டோட சித்தமும் அப்படி இல்லை, இனி தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஆண்டுடைய சித்தம். அதனால அவர் என்ன பண்ணார்னா, கோயில்குட்டியார் வேலை முடிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இனி எங்கே அனுப்பிட்டார். அங்கே சாயங்காலம் பார்த்துக்கிடுவேன், எனக்கு ஜாயிண்டாக உதவிக்கு இன்னொரு ஆளை வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஜாயிண்டாக நாம ஒரு முடிவெடுக்கும் பொழுது அவருடைய திட்டம் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி கொண்டு வந்துருவாரு. இது வந்து உங்களுடைய அப்படி ஊழிய பாதையில் வந்து நீங்கள் இவ்வளோ காரியங்களை செய்துட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ நம்முடைய சேனல் வந்து எப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து கண்டிப்பாக இப்படி இது கண்டிப்பாக அது மெயின். நமக்கு வாழ்க்கையில லைஃப்ல சாட்சி தான் மெயின். சரி, இது கடவுளுக்காக நம்ம செய்யற ஒரு காரியம். சரி, அதே நேரத்தில் இப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது என்னுடைய நான் கோயில்கிட்ட தானே வேலை பார்த்தேன். இருக்கிற டைம்ல என்னுடைய மகன் 2வது பையன் பிரசவம், மனைவிக்கு. அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னாக்கி 8வது மாசத்துல டெலிவரி அந்த இது மஞ்சகாமலம் வந்துச்சு. டாக்டர் 7வது மாதம் நாங்கள் எல்லாம் எழுதி வைக்கும் போது நார்மலாக இருக்குது, ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் 8வது மாதம் தொடங்கும் போது அவளுக்கு மஞ்சகாமலை. பட்டு மஞ்சகாமலை எனக்கு தெரியாது, வாமிட் வந்துகிட்டே இருந்தாலும் சந்தேகப்பட்டு மஞ்சகாமலைக்கு ஒரு தடவை மருந்து வாங்கி கொடுத்தேன். பட் அதை பெருசாக எடுக்கலை யாரும். ஏன்னா எங்கள் மாமியார்லாம் இருந்தாங்க, அது இப்படி இருக்க தான் செய்யும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் ரொம்ப பெருசாக எடுக்கலை. திடீர்னு அது வாமிட் நிற்கவே இல்லை. எது சாப்பிட்டாலும் வாமிட், எது சாப்பிட்டாலும் ஆள் நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே போகலாம். என்ன செய்யணும்ல, ஒரு நாள் கொஞ்சம் ரொம்ப வயிற்று வலி இருக்குன்னு சொல்லி ராத்திரி சொன்ன உடனே அப்போ நம்ம அந்த ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது டெலிவரி ஆஸ்பத்திரிக்கே போனோம். போன உடனே அவங்க அட்மிட் பண்ணிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க, குழந்தை இனி 2-3 நேரத்தில் பிறந்துடும் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, அப்போ அந்த வழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அட்மிட் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். அவள் எப்படி பண்ணாங்களோ ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்கு, அப்படியே தான் இருக்கிறா, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ எங்கள் சபை ஊழியர் வந்தாங்க, என்ன ஏன் ஒன்றுமே மாற்றம் இல்லை, நீங்கள் ஒன்றும் பார்க்க முடியுங்க, இல்லை அது ஆயிரும் அப்படின்னாங்க. அப்போ இவருக்கு வருத்தம் ஆகிட்டு உடனே அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வேறு ஆஸ்பத்திரிக்கு, ப்ரைவேட் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். அங்கே போன உடனே அவன் பார்த்துட்டு, இவங்க மஞ்சகாமலை இருக்குது, இப்போவுமே இங்கேருந்து காலி பண்ணுங்கன்ட்டான். ராத்திரி 12 மணிக்கு இங்கேருந்து காலி பண்ணுங்கன்னு போட்டிருந்த குளுக்கோஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடனே நீங்கள் கொண்டு போங்க. எங்கே போகணுன்னு தெரியல, பொருவெளியிலேருந்து எங்கே போகணுன்னு நாங்கள் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். 12 மணி நானாவட்டிக்கு போகணும் அப்படிங்காங்க. சிலர் பக்கத்தில் பகவதி இருக்குது, அங்கே போயிடலாங்க. ஏன்னா அவள் வாமிட் பண்ணுறத பார்த்தா
எல்லாரும் பயப்படுதாங்க. வயிற்றுக்கு வந்து ஃபுல் வயிறு இப்படி மேலே வந்து அப்படி வாமிட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அழுவ, இன்னொரு பக்கம் எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படி இருக்கிற நேரத்தில் மனைவியை கூட்டிகிட்டு நாங்கள் பகுதியில் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணிட்டு ஆண்டவர் வந்து ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, ஸோ என் மனைவி அவங்க சொன்னாங்க, தாய் பிள்ளை 2 பேரும் காப்பாற்ற கஷ்டம், ஏதாவது ஒன்றை தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா மஞ்சள் காமலை இருக்குது, ஏதாவது குறை வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லேன். ஸோ அப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, தாயும் பிள்ளையும் நீங்கள் தாங்க, ஒருவேளை அப்படி தரதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா தாயாவது கண்டிப்பாக காப்பாற்றி தாங்க. நான் பிள்ளை முகத்தை பார்க்கல, எனக்கு இங்கே தாய் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அட்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வந்து சொன்னால் பச்சா மருகையா அப்படின்ட்டு. ஐயோ, பிள்ளை இறந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஆண்டவர் என்ன நம்ம மத்தியில் கிரியேட் செய்யலையா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி கொஸ்டின். நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் நினச்சதை செய்துட்டீங்க, சரி உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் அது அந்த பிளாட்ஃபார்மில் என் பாட்டுக்கு அமைய, நம்ம கூட பிறந்தவங்க இங்கே யாரும் இல்லை, சித்தப்பா பிள்ளை தான், நான் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். எங்கள் மாமியார் தான் கூட இருக்கிறாங்க. ஸோ இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து எல்லா டாக்டரும் ஒன்றா கூடி மறுபடியும் செக் பண்ணியிருக்காங்க. பார்க்க இல்லை, லேச துடிப்பு இருக்குது அப்படின்னாங்க. இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளை துடிப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, அது வேற நார்மல் பிறகு வாய்ப்பு இருக்கு வேற சொல்லுங்க. சரி, அப்போ நான் போய் அந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பக்கத்தில் மெடிக்கல் வந்து வாங்கி வந்து மெடிசன் கொடுத்துட்டு உட்கார்ந்து 10 நிமிஷம் ஆகல, கையில் ஒரு குழந்தை கொடுத்தாங்க. ஆமென். அது ஆண் குழந்தை. ஆமா, வந்து அப்ப நீங்க கேட்ட மாதிரியே ஆண்டவர் வந்து உங்களுக்கு தாயும் சேயும் 2 பேரையுமே என்ன செஞ்சிருக்கிறாரு, பாதுகாப்பா அப்படியே காப்பாற்றி உயிரோடு கொடுத்திருக்கிறாரு. பொருத்தனை என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? பொருத்தனைன்னா நான் எங்க முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த சர்ச்சில் தான் போய் சாட்சி சொல்லணுமோ சொல்லுவேன். எனக்கு அப்போ பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது. சரி, எனக்கு கோயிலுக்கு வேலை பார்த்ததுனால அவ்வளவு எப்ப பண்ணுவேன், யாரும் இல்லை அப்படின்னா செய்து கொடுப்பேன். சரி, அதான் நடத்திடுவேன் ஈவினிங்ல தான். அப்ப நீங்க செய்த பொருத்தனையின் பிரகாரமாக அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் போய் அந்த எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல இந்த சாட்சி சொல்லி தான் பிரசங்கம். ஆமென். அப்ப இந்த நாள்ல வந்து நீங்க நம்ம வாரம் ஒரு சாட்சி நேயர்கள், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. கடவுளுக்கு பயந்து அவருடைய வழி நடக்க மனுஷன் எவனோ, கடவுளுக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய காரியங்கள் கண்டிப்பா பயந்து மனுஷன் முகத்தை பார்க்க. சரி, அதுக்கு அடையாளம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற ஒரு சின்ன உண்மையான வாழ்க்கை.